الحمد لله به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله وما بعد. عباد الله، أوصيكم أولا إياي بتقوى الله، فإن التقوى أصل كل عبادة. واعلموا عباد الله أن الله مع المتقين. فيقول الله سبحانه وتعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وذكر فإن الذكرى تنفع المؤمنين وما خلقت الجن والإنس إلا ليعبدون. صدق الله العظيم. وقال النبينا صلى الله عليه وسلم: الدين النصيحة، أو كما قال صلى الله عليه وسلم. இந்த உலகத்தை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவனை தவிர இந்த உலகத்துக்கு வணங்கி வழிபடுவதற்கு வேறு யாரும் கிடையாது, அவ்வாறு இருக்கவும் முடியாது என்பதாக நான் சாட்சி கூறுகிறேன். உலகைக்கோர் அருட்கொடையாக மனித குலத்துக்கு நேர் வழிகாட்டும் ஆசானாக அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நமது தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், உத்தம நல்லடியார்கள், தாபிஊன்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், கியாமத் நாள் வரைக்கும் அன்னவர்களை பின்பற்ற இருக்கின்றவர்கள், பின்பற்றிக் கொண்டிருக்கின்றவர்கள் நம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டியதன் பின்னால், அல்லாஹுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் நான் அமர்ந்து கொண்டிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில் எவைகளை எடுத்து நடந்தால் நாம் வெற்றி பெறுவோம் என்று அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு காண்பித்து தந்திருக்கிறார்களோ அவைகளை எடுத்து நடக்குமாறும், எவைகளை விட்டு விலகி தவிர்ந்திருங்கள் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கின்றனவோ அவைகளை விட்டு விலகி தவிர்ந்திருக்குமாறு முதற்கண் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் நண்பர்களுக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த் வ அத்பஇ ஸய்யிஅத்தில் ஹஸனத தம்ஹுஹா வ காலிகின் நாஸ பிகுலுகின் ஹஸன். எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். மூமின்களாகவே அன்றி, முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம். எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழ்ந்து கொள்ளுங்கள். ஏதாவது பாவங்கள் நடந்துவிட்டால் அவைகளை அழிக்கக்கூடிய ஒரு நன்மையை செய்து கொள்ளுங்கள். மனிதர்களோடு அழகான வார்த்தைகளை கொண்டு பேசி அவர்களோடு உள்ளங்களை சந்தோஷப்படுத்தி புண்படுத்தாமல் நடந்து கொள்ளுங்கள் என்ற நபிமொழிக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுமாறு அன்பாக வேண்டுவதோடு, புனிதமான ஒரு மாதத்திலே நாம் நம்முடைய சகோதரர்கள் புனிதமான கடமையை நிறைவேற்றியதன் பின்னால் நாடு திரும்புவதற்கு அல்லது ஏதாவது அவர்கள் சந்தோஷமாக ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும் அந்த நிலைமையிலே நாம் அரஃபாவுடைய நோன்பை நோற்றவர்களாக, பிறை 9 நோன்பை நோற்றவர்களாக மாளிகையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நோன்பினுடைய சிறப்பை நாம் பல குத்பாக்களில், பல பிரசங்கங்களில் கேட்டிருப்போம். ஒரு வருடத்தினுடைய பாவங்களை அல்லாஹு தாலா மன்னிப்பதாகவும், சென்ற வருடம் வருகின்ற வருடம் எல்லா பாவங்களையும் மன்னிப்பதாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதரவு வைத்த அந்த ஒரு உன்னதமான நோன்பை நோற்றவர்களாக இருக்கிறோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த நோன்பு சில மக்கள் இன்று நோன்பை நோற்றுவிட்டு இந்த நோன்பு நோக்க வேண்டாம் என்று யாரோ கூறியதற்காக வேண்டி நோன்பை விட்டவர்கள் இருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். உலகத்திலே அல்லாஹும் தூதரும்
அல்லாஹு தஆலாவுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூர்த்தியான ஒரு மார்க்கம், இந்த மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டு சென்று விட்டார்கள். இனிமேல் பூர்த்தியாக்குவதற்கு யாருமே எத்தனித்தார்கள் என்றால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள், நபிக்கும் மாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வசனம் கூறி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். பூர்த்தியான ஒரு மார்க்கத்தை உங்களுக்கு நாம் அளித்திருக்கிறோம். இந்த மார்க்கத்திலே ஓட்டைகள் கிடையாது. இந்த மார்க்கத்திலே பொய்கள், பித்தலாட்டங்கள் கிடையாது. இந்த மார்க்கத்தை பின்பற்றி நடக்கின்றவர்கள் ஒருபோதும் வழி தவற மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவார்கள். இந்த மார்க்கம் எதுவென்பதுதான் நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பது என்பதாகவும் ஒரு சிலர்கள் நினைக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, குர்ஆன் இருக்கின்றதே, இந்த குர்ஆன் அலிஃப் லாம் மீம் அல்லாஹு அஅலமு பிமுராதிஹி, இதனுடைய அர்த்தம் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரியும். நீங்கள் என்ன விளக்கங்கள் கொடுத்தாலும், நீங்கள் எவை அலிஃபுக்கு அல்லாஹ் என்றும் லாமுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் மீமுக்கு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கொடுத்தாலும் இதனுடைய அர்த்தம் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரியும். அல்லாஹு அஅலமு பிமுராதிஹி. எவ்வளவு பெரிய தஃப்சீருடைய உலமாக்கள், எவ்வளவு பெரிய முஃபஸ்ஸிரீன்கள், அவர்கள் எழுதியிருக்கின்ற விடயம் அல்லாஹு அஅலமு பிமுராதிஹி, இதனுடைய அர்த்தம் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரியும். ஸாலிகல் கிதாப், இந்த புத்தகம் குர்ஆன் இருக்கின்றது, லா ரைப ஃபீஹி ஐ லா ஷக்க ஃபீஹி, இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனா சந்தேகமில்லாத இந்த குர்ஆன் யாருக்கு நேர்வழி காட்டும் என்பதை தொடர்ந்து கூறி காட்டுகிறது. அதனை பார்த்துவிட்டு நாம் நினைக்கலாம், நான் முத்தகீனா, நேர்வழி பெற எனக்கு தகுதி இருக்கிறதா என்பதை நினைத்துக் கொள்ளலாம். ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதன் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும். முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும். முத்தகீன்கள் என்றால் யார்? தொடர்ந்து அல்லாஹ்வுடைய வசனம் கூறி காட்டுகிறது, அல்லதீன யுகீமூன ஸலாத வ யுத்தூன ஸக்கா, அவங்க தொழுகையை நிலைநாட்டுவார்கள். தொழுகையை தொழுவார்கள் என்று சொல்லவில்லை, தொழுகையை நிலைநாட்டுவார்கள், இகாமத் செய்வார்கள். யுகீமூன ஸலா வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததில் இருந்து அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவிடுவார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவிடுவார்கள். இந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவிடுவது என்பது நாம் கொடுக்கின்ற இந்த குர்பானும் அடங்கும், நாம் பிள்ளை குட்டிகளுக்கு வழங்குகின்ற ஆடைகளும் அடங்கும், உலமாக்களுக்கு அல்லது அந்த உலமாக்களை உருவாக்கும் இடங்களுக்கு வழங்குகின்ற தர்மமும் அடங்கும். அல்லாஹ்வுடைய பாதை என்பது விசாலமானது, அது சுருங்க ஒரு பாதை அல்ல, விசாலமான பாதை. ஆடை அல்லாதவர்களுக்கு ஆடை அணிவிப்பது, வீடுகள் இல்லங்கள் இல்லாதவர்களுக்கு வீடுகள் கொடுப்பது, தேவை உடையவர்களுக்கு தேவையை பூர்த்தி செய்து கொடுப்பது, இதுவெல்லாம் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் என்ற அந்த ஆயத்துக்கு அடங்கும். வல்லதீன யுமினூன, தொடர்ந்து அல்லாஹு தஆலா கூறி காட்டுகிறார் முத்தகீன்கள் யார். வல்லதீன யுமினூன பில் கைபி, அவங்க மறைவான விஷயங்களை நம்புவார்கள். மறைவான விஷயங்கள், மறைவான விடயங்கள் என்ன இருக்கிறது என்பதை ஒருவரிடம் சிந்தனை செய்து பாருங்கள். நான் ஒரு முஃமின், அல்லாஹ் கூறி இருக்கின்ற மறைவான விடயம் என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, மறைவான விடயம் என்பது அடுத்த நொடிப்பொழுதில் என்ன நடக்க இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் கியாமத்துடைய நாளையிலே நடக்கவிருக்கின்ற விடயம் நமக்கு தெரியும். அல்லாஹ் எவ்வாறு நம்முடைய புத்தியை வைத்திருக்கிறான் என்று பாருங்கள், அல்லாஹ் எவ்வாறு வழிகாட்டி இருக்கிறான் என்று பாருங்கள். அடுத்த நிமிடம் என்ன நடக்க இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் மறைவான விடயம், நாம் மௌத்தாகி நம்முடைய ரூஹு உடம்பிலே இருந்து சென்று விட்டதன் பின்னால் என்னென்ன நடக்கும் என்று, நடைபெறும் என்று எல்லோருக்கும் தெரியும். எல்லோரும் படித்து வைத்திருக்கிறோம். ஒரு மனிதனுடைய ரூஹ் கலட்டப்பட்டு விட்டால் அது எங்கு செல்கின்றது, அந்த ரூஹை எவ்வாறான மலக்குமார்கள் வந்து கைப்பற்றுவார்கள். நான் நல்லவனாக இருந்தால் ரஹ்மத்துடைய மலக்குகள் அழகான தட்டுகளையும் அழகான வாசனைகளோடு வருவார்கள். நான் பாவியாக இருந்தால் லஅனத்துடைய மலக்குமார்கள் வருவார்கள், மிகவும் பயங்கரமான தோற்றத்தில் வருவார்கள்.
அவர்களுடைய கைகளிலே பெரும் பெரும் ஆயுதங்கள் இருக்கும், அவர்களுடைய கைகளிலே பெரும் பெரும் பார கற்கள் இருக்கும். ரூஹை, நல்லவர்களுடைய ரூஹை ஒரு சின்ன இலேசாக கலட்டுவார்கள். கெட்டவர்களுடைய ரூஹை கம்பியிலே, முள்ளு கம்பி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு இறந்து போன இத்து போன ஒரு பிடவையை அந்த கம்பியிலே போட்டு இழுத்தால் எவ்வாறு பிஞ்சு கொண்டு வருமோ அதே போன்று இந்த உடம்பில் இருந்து ரூஹை கைப்பற்றுவார்கள். இதெல்லாம் நமக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ரூஹை எங்கு கொண்டு செல்வார்கள்? ஒவ்வொரு வானத்துக்கும் கொண்டு செல்வார்கள். நல்லவனுடைய ரூஹ் என்றால் வானத்திலே இருக்கக்கூடிய மலாயிக்காமார்கள் அதனை வரவேற்பார்கள், மர்ஹபன் மர்ஹபன் என்று கூப்பிடுவார்கள். கெட்டவனுடைய ரூஹ் இருந்தால் இந்த மோசமான விடயம் வர வேண்டாம் என்று வானத்திலே இருந்து விரட்டப்படும். இவ்வாறெல்லாம் நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய யுமினூன பில் கைபி, மறைமான விஷயங்களை நம்பி இருக்க வேண்டும். அது மட்டுமா? அதற்கு பின்னால ரூஹை கலட்டி மண்ணறையிலே கபரிலே வைத்ததன் பின்னால் ஒரு மனிதனுடைய கபரு விசாலமாகும், இன்னொரு மனிதனுடைய கபரு அப்படியே நெருக்கும். இதெல்லாம் நம்பணும். அல்லதீன யுமினூன பில் கைபி, அவங்க மறைவான விஷயங்களை நம்புவாங்க. இப்படி நம்பினா அவங்களோட வாழ்க்கை சீராகும், அழகான வாழ்க்கையை வாழுவார்கள், முத்தகையாக மாறுவார்கள். சும்மா நம்பிக்கையே இல்லை, அவருக்கு கபர் என்றாலும் பரவாயில்லை, அதை கபர்ல பேய்த்து தான் நாங்க பார்த்துக் கொள்வோம், மார்பை தட்டுவார்கள் முத்தகீன் என்று. அவர்கள் முத்தகீன்கள் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உன்னதமான இந்த மாதத்திலே ஹஜ் பெருநாள், தியாக திருநாளை நாம் எல்லாம் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த தியாக திருநாளிலே நம்முடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய கசடுகள், வஞ்சகங்கள், பொறாமைகள், மனஸ்தாபங்கள் எல்லாவற்றையும் தியாக செய்ய வேண்டும். இவைகளை எல்லாம் ஒரு பக்கம் வைத்தால் உள்ளங்களிலே இருக்கக்கூடிய பெருமை, கடுகளவு இருந்தாலும் அவன் சுவர்க்கம் நுழைய மாட்டானே, அவ்வாறான மனதை பிடித்தவர்களாக எத்தனையோ பேர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். சுவர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டாங்க. உள்ளத்துல பெருமை இருந்தா, நான் செஞ்சிருந்தா தான், நான் இல்லாட்டி ஒன்றும் நடக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் யார் என்றை முதலாவது விளங்கிக் கொள்ளுங்க. ஹல் அத்தா அலல் இன்சானி ஹைனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. நான் என்று பெருமை அடிக்கக்கூடிய மமதை பிடித்தவர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் கூறுகிறான், ஹல் அத்தா அலல் இன்சான், நீ கொஞ்சம் சிந்திச்சு பாரு. ஹீனும் மினத் தஹரி, ஒரு காலத்தில் எப்படி இருந்தா, லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா, எந்த ஒன்று ஞாபகப்படுத்தப்படக்கூடிய ஒரு சின்ன தண்ணீர் துளியாக நீ இருந்தாய். உனக்கு யாரு தந்த? பேச போக்கல அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய நேரடியான தண்டனை வருமாக இருந்தால், சூரத்துல் பனி இஸ்ராயீலில் அல்லாஹ் கூறி காட்டுகிறான், நபிமார்கள் இல்லாத காலத்தில் அல்லாஹ் நேரடியான தண்டனைகளை கொடுக்கிறல்ல, சோதனைகளை கொடுக்கிறல்ல. நபிமார்கள் இல்ல என்பதால் அல்லாஹு தாலா இந்த மனிதனை சந்தர்ப்பம் வழங்கி கொண்டிருக்கிறானே தவிர, இல்லாட்டி யாரும் நினைக்க வேணாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் இருந்தால் தான் எல்லாம் நடக்கும் என்று நீங்கள் நினைப்பீர்களாக இருந்தால், அடுத்த நிமிடம் உங்களுடைய ரூஹ் கைப்பற்றிவிட்டால் உங்களுடைய மனைவியுடைய நிலைமை என்ன, உங்களுடைய சொத்துகளுடைய நிலைமை என்ன, உங்களுடைய செல்வங்களுடைய நிலைமை என்ன, உங்களுடைய ஆட்சியினுடைய நிலைமை என்ன, நீங்கள் இருக்கின்ற நிர்வாகத்துடைய நிலைமை என்ன, எல்லாமே தவிடுபடியாகிவிடும். செய்யாம விட்டு விடுவாங்களா? அல்லாஹ் நியமிப்பான். நான் நினைக்கணும், என் வவுத்துல மலத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன், மலம் இல்லை என்றால் எனக்கு நிமிர்ந்து நடக்க முடியாது. அவ்வாறான இந்த மலத்தை சுமக்கும் இந்த மனிதனுக்கு மமதை என்ன இருக்கு என்பதாக நாம் நினைத்து வாழ வேண்டும்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, வாழ்க்கையில நிம்மதியாக வாழணுமா, சந்தோஷமான வாழணுமா, பெருமை வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது. பெருமை என்பது அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விடயம், அல்லாஹ்வுக்கு உள்ள சிஃபாத்து. அந்த சிஃபாத்தை ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் அவனை முகங்குப்புற நரகத்தில போடுவான். அது ஒரு ஹதீஸ். கோபம் என்பது அடுத்த மனிதன் செய்கின்ற விடயத்துக்கு தனக்குத்தானே தண்டனை கொடுத்துக் கொள்வது. யாரோ ஒன்றை செய்கிறான், நான் கோபப்பட்டு அவன் செய்த தவறுக்கு நான் தண்டனை எனக்கு கொடுக்கிற விடயம் தான் கோபம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு விடயத்திலும் கோபப்பட்டது கிடையாது. கவலை அடைவார்கள். சின்ன பிள்ளைகளோட ஏன் இவையெல்லாம் சொல்லி வாரேன் என்றா, அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவான விஷயங்களை நாங்க எல்லாரும் நம்பணும், அப்பதான் மூமின். இல்லாட்டி குர்ஆன் நேர்வழி காட்டாது எங்களுக்கு. சின்ன பிள்ளையோட ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொண்டாங்க? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 10 வருஷம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்தாங்க. வீட்டுக்கு விருந்தாளிகள் வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அனுப்புகிறார்கள், ஏதாவது வாங்கி வரவாது கடை தெருவுக்கு. பார்த்தார்கள், வரவில்லை. விருந்தாளிகளும் ஏதோ ஒரு சமாளிச்சு அனுப்பிட்டாங்க. சென்று கொண்டிருக்கிறார்கள். சென்று பார்க்கின்ற பொழுது சில குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகளோட சேர்ந்து இந்த குழந்தையும் விளையாடிக் கொண்டிருக்கிறது. எங்கட நிலைமைண்டா எப்படி இருக்கும்? எங்கட நிலைமை எப்படி இருக்கும்? கம்பண்ட முறிச்சிட்டு போயிட்டு எல்லாருக்கும் முன்னுக்கு போட்டு அடியாண்டு அடிச்சிருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கண்ட உடனே அடுத்த குழந்தைகள் சொன்னாங்க, உண்ட வாப்பா வாராங்க, இன்றைக்கு நீங்க முடிஞ்சது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று செல்ல கிட்ட போயிட்டு விளையாடுறதை பார்த்துட்டு நின்றாங்க. எப்படியான விஷயத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு கிட்ட கூப்பிட்டு கேட்டாங்க, நான் சொன்ன அனுப்பின விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்களா? மறந்துட்டேன் யா ரசூலல்லாஹ். மறதி மனுஷனுக்கு வாரதுதான். என்றாலும் நீங்க கொஞ்சம் ஒரு விடயத்தை செய்வதாக இருந்தால் அதிலே கண்ணும் கருத்துமாக செய்து கொள்ளுங்கள் என்று அழகாக அணவரைத்துக் கொண்டு சென்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன்? மறைவான விஷயத்தை நம்பிய முத்தகி, மறைவான விஷயங்களை அனுதினமும் பார்த்து கொண்டிருப்பவர்கள் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஒரு மனிதனுக்கு மறைவான விஷயங்கள் காட்டப்படுகிறது என்றால் அவனுக்கு அல்லாஹ் புத்தியை கொடுத்து மறைவான விஷயத்தை குர்ஆனின் மூலமாக நபியுடைய வாழ்க்கையின் மூலமாக காட்டி தந்திருக்கிறான் என்றால் அதனை அவன் எடுத்து நடக்க வேண்டும். இன்னைக்கு எங்கட முஸ்லிம்கள்ட்ட போயிட்டு கொஞ்சம் மறைவான விஷயங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே என்று சொன்னா, மறைவான விஷயத்தை நாங்க என்னத்து சொல்ல போறோம்? அவுரத்தை மட்டும்தான் சொல்ல தெரியும் எல்லாருக்கும். மறைக்கப்பட வேண்டிய விஷயத்தை சொல்லுவீங்க. முழங்கால் தொப்புளுக்குள்ள மறைக்கணும் ஆண்கள். பெண்கள் முகம் கை தவிர மற்ற எல்லா உறுப்புகளை மறைக்கணும், அவுரத்தை சொல்லுவீங்க. மறைவான விஷயங்கள் என்பது கபரு, மண்ணறைக்கு அதோடு சேர்த்து சுவர்க்கம், நரகம், அல்லாஹ்வுடைய தண்டனைகள். இன்னைக்கு நாங்க வாய் கூசாம கொஞ்சம் செல்றது மறைவான விஷயத்தை நாங்க மௌத்தா போனதுக்கு பிறகு பார்த்துக் கொள்வோமே. பார்க்கலாம். மௌத்தா போகும் முதலே நீங்கள் மௌத்தாகி பாருங்கள், உங்களுக்கு மறைவான ஞானம் வரும், மறைவான ஞானம் வரும். அதற்காக வேண்டித்தான் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள், ஒரு மனிதன் 2 விஷயங்கள் அவனுக்கு எப்பயுமே மறைக்கப்பட்டிருக்கிறது, அவன் அதிகமாக மறந்திருக்கிறான். நிஅமதான் மக்பூபூன கஸீரும் மினன் நாஸ், அதிகமான மக்கள் இந்த 2 நிஅமத்துகளையும் மறந்துதான் இருக்கிறாங்க. ஒன்று அஸ்ஸிஹா, ஆரோக்கியம், அல்லது அடுத்தது அல் ஃபராக், ஓய்வு. இந்த ஆரோக்கியமான நிலைமையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற ஓய்வான நேரங்களும் மனிதர்கள் அதிகமாக மறந்திருக்கிறார்கள். இதிலே நடக்க இருக்கின்ற விடயங்கள், நடக்க வேண்டிய விடயங்கள், எவனை நடத்தாட்ட வேண்டும், இவ்வாறான விடயங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆரோக்கியமா இருந்தா நெஞ்சில மார்பில தட்டிட்டு என்னைய விட்டு ஆள் இல்லைன்னு வருவாரு. ஓய்வு நேரங்கள் கிடைச்சா அவருக்கு அடுத்தவனை பற்றி அல்லது ஏதாவது
பாவகரமான விஷயங்கள் செய்வதில் அவருக்கு சரியான ஒரு இன்பம். இப்படித்தான் இருக்குது. நல்ல விஷயம் செய்யலாம். 1000 நல்ல விடயத்தை செய்தாலும் 1000 நல்ல விடயமும் அவனுக்கு ஒன்றுமே விளங்காது. ஏதாவது ஒன்று யாராவது செய்யல செய்வான் என்று சொன்னா அது 1000 பேர் பேசுவாங்க. ஓய்வு நேரத்தை அப்படியே பாவத்துல கழிப்பாங்க, அப்படியே பாவத்தில கழிப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறைவான விஷயத்தை நம்புங்க. மறைவான விஷயத்துல இன்னொரு விஷயம் இருக்கு, என்ன தெரியுமா? கியாமத்துடைய நாளையில நீங்க உங்களுடைய வாலிபத்தை, உங்களுடைய ஓய்வு நேரத்தை, உங்களுடைய அல்லாஹ் தந்த நியமத்துகளை எப்படி அனுபவித்தீர்கள், எப்படி கழித்தீர்கள் என்ற கேள்விக்கு பதில் சொல்லாத வரை, உங்கள் சம்பாத்தியத்துக்கு பதில் சொல்லாத வரை, நீங்கள் எடுத்த பொறுப்புகளுக்கு பதில் சொல்லாத வரை உங்களுடைய ஒரு காலும் அங்கால போகாது. இங்கடா 1000 கால் பின்னால வரும். ஏதாவது ஒன்று செஞ்சா ஒரு காலை தூக்கி வைக்கலாம். லிமனில் முல்குல் யௌம், அந்த நாளில மலக் அதாவது மாலிக்குல் யார் தெரியுமா? அரசன் யார் தெரியுமா? லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், அடக்கி ஆளக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான். அல்லாஹ்வுடைய அச்சம் எந்த மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கிறதோ அவன் தான் முத்தகி, அவனுக்குத்தான் குர்ஆன் நேர் வழி காட்டும். அதற்காக வேண்டித்தான் இந்த விஷயம் எல்லாம் அப்படியே சொல்லி வந்தோம். அல்லாஹ்வுடைய அச்சம் எங்களோட உள்ளத்துல வரணும். வியாபாரம் செய்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய அச்சம் வரணும். மனிதர்களோடு பேசுகிறோமா, பழகிறோமா? அல்லாஹ்வுடைய அச்சம் வரும். ஏதாவது பேசுகின்ற பொழுது நாங்க நினைக்கிறோம் ஒருத்தருக்கும் தெரியா, நாங்க பேசுறோம் 4 செவத்துக்கு மத்தியில 5-6 பேர் உட்கார்ந்து 2 பேர் அல்லது சேர்ந்து பேசுறோம், யாருக்கும் தெரியா, எல்லாருக்கும் தெரியும். எப்படி? கியாமத்துடைய நாளையில நன்மை தீமை நலவு கெடுதி எழுதுற மலக்குமார் உங்களோட இப்பயுமே இருந்து கொண்டிருக்காங்க. அவங்க எழுதி கொண்டிருக்காங்க, கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாம எழுதுவாங்க. விட்ட விடயங்களை உடனே பதிவு செஞ்சிருவாங்க. கியாமத்துடைய நாளையில வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகிஹி, அவனுடைய கழுத்துல அப்படியே பெரியோர் ஏடு அவனிடத்துல அப்படியே மாட்டப்படும். சூரா பனி இஸ்ராயில் அல்லாஹ் சொல்கிறார். மறைவான விஷயம் நம்பணும். அப்ப பாப்பாங்க, அடே நான் இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறேனே. நலவும் செஞ்சிருப்பாரு, கெடுதியும் செஞ்சிருப்பாரு. நலவையும் விட கெடுதி செஞ்சா அவர் பங்களோட்காரனாவி நரகம் போவாரு. நலவு கூட செஞ்சிருக்கிறார் என்று சொன்னா அதை மனுஷர்கிட்ட சொல்லி காட்டினாங்க சொன்னா, இப்ப நலவு செய்கிறோம், மாஷா அல்லா பெரிய தியாகிகள், நான் தான் எல்லாம் செஞ்சேன், அப்படி இப்படி எல்லாம் மனுஷர்கிட்ட சொல்லி காட்டியாச்சு. அல்லாஹ் இடத்துல கூலி கிடைக்காது. அல்லாஹ் சொல்ல போகிறான், அல்லாஹ் கூறுகிறான் ஹதீஸுல் குதுஸில, யாருக்காக வேண்டி இதை செஞ்சீங்களோ, யார்கிட்ட சொல்லி காட்டினீங்களோ, போயிட்டு அவற்றையே அதனுடைய பதிலை கேட்டுக்கொள்ளுங்க, அதனுடைய பிரதிபலனை கேட்டுக்கொள்ளுங்க என்று சொல்லுவான். அப்ப இத ஊசலாட்டம் யாரு உருவாக்கினது? ஷைத்தான். ஷைத்தான் உருவாக்கிறது. போவாங்க, ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் போவாங்க, ஷைத்தானார் வருவார், ஷைத்தானாரும் வருவாரு. அங்க இப்லீஸ் அங்க வந்து அவர் சொல்லுவாரு, வகால ஷைத்தானு லம்மா குதியல் அம்ரு இன்னல்லாஹ வஅதக்கும் வஅதல் ஹக் வ வஅத்துக்கும் ஃபஅக்லஃப்துக்கும். குர்ஆன்ல வருது. ஷைத்தானார் சொல்லுவாரு, அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது, நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்க அதை ஏற்றுக்கொண்டீங்க, எனக்கு இப்ப மா அன பிமுஸ்ரிஹிக்கும், எனக்கு இப்ப ஒண்ணும் செய்யல, நீங்க உங்களுடைய நீங்க பார்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு சைத்தான் சொல்லிடுவாரு. இப்ப எங்க போயிலும் எங்களுக்கு மறைவான விஷயத்தை நம்பணும். அடுத்த நிமிஷம் என்ன நடக்க இருக்கிறது தெரியாது. கியாமத்துல நடக்க இருக்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். கபர்ல நடக்க இருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மூலமா தெளிவுபடுத்திட்டாங்க. ஒரு மனிதனை பத்தி புறம் பேசினா, ஒரு மனிதனை பத்தி அவதூறு சொன்னா, ஒரு மனிதனுக்கு கொடுத்ததை சொல்லி காட்டினா அதற்குரிய விடயங்கள் என்னன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். சரியான்னு சொல்லலாம். 1400 சொச்சம் வருஷத்துக்கு பின்னால இருந்து கொண்டு நாங்க தெரியான்னு சொன்னா அது அல்லாஹு தாலா சொல்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்க யார் தெரியுமா? இது தெரியான்னு சொல்ற பாட்டி இருக்கிறாங்களே, அவங்க யாருன்னு சொன்னா ஜாஹில் முரக்கப் என்று சொல்லுவோமே. ஆனா அவங்களுக்கு தெரியும், தெரியும் என்பது அவங்களுக்கு தெரியாது. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மாதிரி ஆட்கள் என்ன தெரியுமா செய்வாங்க?
என்னைய அல்லாஹ் மன்னிப்பான்னு சொல்லி கொண்டிருப்பாங்க. என்னைய அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொல்லுவாங்க. அல்லாஹ் மன்னிச்சிருவான், நான் வேண்டியதை செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க தான் நஷ்டவாளிகள். அல்லாஹ் மன்னிப்பான், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வை விளையாட்டாக எடுத்துக்கொண்டவர்கள் அவர்கள். ரப்பை ரப்பாக ஏற்று ரப்புடைய கடமைகளை சரியான நிறைவேற்றாதவர்கள் அவர்கள். வாழுகின்ற காலம் கொஞ்சம் 60 70, குறைஞ்சா கூடினா 80 வருஷம் வாழலாம். அதற்கு பின்னால் வாழ்ந்தால் இபாதத் செய்யவும் முடியாது, மனிதர்களுக்கு கஷ்டமாக ஆகிவிடும். இந்த காலத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் பொறுப்புகள், குடும்ப பொறுப்பு, பிள்ளை குட்டிகளுடைய பொறுப்பு, ஊர் பொறுப்பு, இப்படி ஒவ்வொரு பொறுப்புகள் வரும். இந்த பொறுப்பை எடுத்து பருப்பு தின்று கொண்டு இருக்கக்கூடிய சமூகம் தான் இந்த இஸ்லாமிய சமூகம். நாங்க நினைச்சு கொள்ள கூடாது இதெல்லாம் லேசான விஷயம் என்று. ஏன் இந்த ஹஜ்ஜு பெருநாள் வரக்கூடிய அடுத்த நாள் ஹஜ்ஜு பெருநாள் நாளை இருக்கிறதே, அதற்கு முன்னால் இந்த விடயங்களை எல்லாம் சொல்கிறோம் என்றால், ஹஜ்ஜு பெருநாள் குர்பான் கொடுக்க இருக்கிறோம். இந்த குர்பானிலே நாம் உள்ளத்திலே இருக்கக்கூடிய சகல விதமான நோய்களையும் குர்பான் பண்ணிவிட்டு உள தூய்மையாக இருக்க வேண்டும். லை யனால அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். அதுவும் தக்வா தான். யாருக்கு குர்ஆன் நேர்வழி காட்டுமோ அவ்வாறான நேர்வழி காட்டக்கூடிய முத்தகீன்களை அல்லாஹு தஆலா அவர்களுடைய நியத்தை தான் அங்கே எதிர்பார்க்கிறான். நீங்க கொடுக்கக்கூடிய மாமிசத்தையோ, நீங்க கொடுக்கக்கூடிய ஓட்டக்கூடிய இரத்தங்களையோ அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. லை யனால அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ் இடத்துல உங்களோட தக்வா அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற அந்த விஷயம் தான் வரும். எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமணம் முடித்தாலும், பெண் பார்க்க சென்றாலும், தொழில் சென்றாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஆக வேண்டும். குழந்தையை பெற்றெடுக்கிறோம், எதற்காக வேண்டி பெற்றெடுக்கிறோம்? எத்தனையோ குடும்பத்தவர்களுக்கு ஏன் நான் கல்யாணம் முடிச்சேன், எதற்காக வேண்டி குழந்தை குற்றியலை பெற்கிறேன் என்று தெரியாது. அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டும். மக்கள் சொல்லிடுவாங்க, வயசு போயிட்டு இன்னும் கிழவன் மாதிரி இருக்கிறாரு அதனால முடிச்சேன். இல்லை அருமையான சகோதரர்களே, எல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஆக வேண்டும். வீடு வாசல் கட்டுகிறீர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி ஆக வேண்டும். மனிதனோடு முஹப்பத் வைக்கின்றோமா? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 மனுஷனுக்கு மத்தியில முஹப்பத் வந்துட்டுன்னு சொன்னா அவரை போயிட்டு கூப்பிட்டு சொல்லுங்க, உங்களை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிக்கிறேன். அப்படி சொல்லாத்தே ஒரு அமானிதத்துக்கு நீங்க மோசம் செய்தீங்க. அதுக்காக வேண்டி ரோட்ல போற பெண்களை பார்த்து சொல்லிடாதீங்க. அதுக்கு அல்லாஹு தஆலா தடை வச்சிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, எனவே வர இருக்கின்ற இந்த ஹஜ்ஜு பெருநாள் தினத்தை அழகாக கழிக்கணும். எப்படி நாங்க இந்த ஹஜ்ஜு பெருநாள்ல குர்பான் கொடுக்கிறோம் என்றால், அந்த குர்பானுடைய மாமிசத்தை நாம் யாருக்கா போய் சேர வேண்டும் அவர்களுக்கு கொடுக்கணும். இதுல எல்லாரும் சொல்ற ஏழை மக்களுக்கு தான் கொடுக்கணும், அப்படி இல்லை. ஏழை பணக்காரன் என்று பார்க்காமல் உங்களுடைய உடன்பிறவிகளுக்கும் குடும்பங்களுக்கும் ஊர் மக்களுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள், தாராளமாக கொடுங்கள் குர்பானுடைய மாமிசங்களை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, ஏழை அதிகமாக தொழுகிற மக்களை பார்த்து கொடுங்க. ஏண்டா அவங்க தான் ஒரு சாப்பிட்டு போட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ் இடத்துல துஆ செய்வாங்க. ஆனா நீங்க அறுக்கக்கூடிய அந்த பிராணியினுடைய இரத்தம் சொட்டு விடுவதற்கு முன்னால் உங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான். உங்களோட குடும்பத்தில் உள்ள எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கிறான். உங்களோட செலவீனத்தில் வரக்கூடிய அனைவருடைய பாவங்களையும் மன்னிக்கிறான். சதக்காக்கள் அதிகமாக செய்யுங்க. முதன்று சொன்னா முதைய காலத்துல பள்ளிவாசல்கள்ல பார்ப்போம், எழும்பி சொல்லுவாங்க, நோன்பு பெருநாளுக்கும் ஹஜ்ஜு பெருநாளுக்கு முதல்ல வந்து எல்லாம் பள்ளியில வேலை செய்வங்களை கவனிச்சு கொள்ளுங்க, பள்ளி யாரெல்லாம் தேவையுள்ளவங்க எல்லாருக்கும் கொடுங்க, பேசுங்க எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப ஒன்றுமே சொல்றது இல்லை. மாஷா அல்லாஹ் எல்லாரும் கொடுக்குறாங்க, அப்ப என்னத்துக்கு சொல்றது? அப்படி அல்ல. அல்லாஹ்வுடைய வசனம் கூறி காட்டுகிறது, வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நான் மேலே ஓதிய வசனம், நபியே ஞாபகம் செய்யுங்கள், அது மூமின்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும்.
நான் சொன்ன விஷயங்கள் அல்லாஹ்வை ஏற்றவர்கள் அவர்களுக்கு தான் பிரயோஜனம் அளிக்கும். அல்லாஹ்வை ஏற்காமல் தான் தோண்டிகளாக, உலகத்திலே மமதை பிடித்தவர்களாக, கர்வம் கொண்டவர்களாக, பெருமை அடித்தவர்களாக வாழுகின்ற மக்களுக்கு குர்ஆன் ஒருபோதும் நேர்வழி காட்டாது. சொன்ன விஷயங்கள் ஒருபோதும் ஏறாது. அப்ப என்ன செய்யறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷ காலம் 40 வயசுல நபி பட்டம் கிடைச்சு 63 வயசு வரைக்கும் மனிதர்களிடத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னா, அவங்களோட ரத்தம் சிந்த கஷ்டப்பட்டாங்க, அவங்களோட பல் ஷஹீதாக்கப்பட்டுச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஜான் வாயிலிருந்து உள்ளத்துக்கு ஒரு சான் இடத்துக்கு இந்த ஈமானை இறக்குவதற்கு, இந்த அல்லாஹ்வுடைய அச்சத்தை உண்டாக்குவதற்கு அவ்வளவு தியாகம் செய்து கொஞ்சம் பேரை தான் உருவாக்கினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் இப்படியே முடிச்சிருவோம் நேரத்தோட, 12:50க்கு குத்பா முடிக்கிறது இன்ஷா அல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாயிஃபுக்கு போறாங்க தானே, போற நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மஷூரா செய்யறாங்க. நேரத்தோட ஒரு விஷயத்தை செய்யறேன்டா நேரத்தோட மஷூரா செஞ்சுட்டு போயிட்டு உட்கார்ந்து மஷூரா செய்ய மாட்டாங்க. மஷூரா அந்த இடத்துல துஆ ஓதி மஷூரா செய்யறாங்க. செஞ்சுட்டு 3 பேரை சந்திக்கலாம், 3 பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்களை சந்திச்சா எங்களுக்கு இந்த இஸ்லாம, எங்கட இந்த அல்லாஹுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வை தெளிவுபடுத்தலாம் என்று முதலாவது ஒரு மனுஷர்ட்ட போறாரு. போன உடனே அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உங்களை தவிர அல்லாஹ்வுக்கு வேற ஆட்கள் இல்லையா? பெருமை, உங்களை தவிர அல்லாஹ்வுக்கு வேற ஆட்கள் கிடைக்க இல்லையா? நீங்க ஒரு உம்மி, உங்களையே நபியா அனுப்பி வைக்கிறானா? அப்படி விரட்டி விட்டாரு. 2வது மனுஷன் போனாரு. அப்ப அவர் சொன்னாரு, உண்மையா நீங்க நபியாக இருந்தா உங்களோட பேச்சை நான் கேட்கணும், நீங்க பொய்யனாக இருந்தா நீங்க பொய்யன்ற பேச்சை எனக்கு கேட்க நான் தயார் என்று அனுப்பிட்டார். அடுத்த மனுஷன் போறாரு. போற நேரத்துல தான் அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? அவர் கெட்டிக்காரர், நம்மட சமூகத்தை போல. அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? சின்ன பிள்ளைகள் அப்படியே ஏவி கல் எடுத்து ரசூலுல்லாஹ் அடிச்சாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அடிச்சு எந்த அளவுக்குண்டா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, முன்னால அடிப்பாங்க கல்லால பைத்தியக்காரன்னு சொல்லி, அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால அடிக்கிற, நான் முன்னால போய் மறைப்பேன், சைடால மறைப்பேன், பின்னால மறைப்பேன். அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ரத்தம் வடிஞ்சு அவங்களோட செருப்பு அப்படியே ஒட்டி குடிச்சு காலில். அப்படியே போறாங்க. ஒரு மரத்துக்கு கீழே போயிட்டு உட்கார்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துஆ செஞ்சாங்க? ஒரு தலைவருக்கு, ஒரு பொறுப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு வர வேண்டிய ஒரு உண்மையான உன்னதமான விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல விளங்கப்படுத்துறாங்க. சொன்னாங்க கையேந்தி, அல்லாஹும்ம இன்னி அஷ்கு இலைக ضعف قوتي وقلة حيلتي وهواني على الناس يا رب العالمين. யா அல்லாஹ், என்னுடைய பலகீனத்தை உன்னிடத்துல முன் வைக்கிறேன் யா அல்லாஹ். இந்த மக்கள் கேட்கிறாங்க இல்ல, என்னிடத்துல எது சரி தவறு இருக்கும் யா அல்லாஹ். இப்படா கேட்காட்டி ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு உதாரணத்தை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குறாங்க. நபியே, நீங்க சொன்னா அந்த 2 மலைக்கும் மத்தியில 2 மலையையும் அப்படியே ஒன்று சேர்த்து நெசுக்கி அந்த சமூகத்தை நான் அழிப்பேன்னு சொன்னேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் அல்லாஹ்ட்ட அதை பொறுப்பு சாட்டுகிறேன், இவங்க இல்லாட்டிலும் இவங்களோட சமூகத்துல யார் சரி அல்லாஹ்வை என்னை ஏற்றுக்கொள்வாங்க, அந்த சமூகம் தாயிஃபுடைய சமூகம் இருக்கிறாங்க. அப்ப இந்த தியாக திருநாள்ல நாங்க எங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மோசமான செயல்களையும் தியாகம் செய்து, குடும்பங்களில் ஒற்றுமையாக வாழ்ந்து, எல்லாரையும் அரவணைத்துக் கொண்டு, யார மனசையும் புண்படுத்தாம வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரியோனும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. இறைவா, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எமது பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உற்றார் உறவினர்கள் நண்பர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், ஹஜ் செய்தவர்களுடைய ஹஜ்ஜை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், அதன் பரக்கத்தை நமக்கும் தருவாயாக. யா அல்லாஹ், ஈமானையும் சலாமத்துடன் வாழ கிருபை செய்வாயாக.
செய்வாயாக. யா அல்லாஹ் நியத்து வைத்த அந்த குர்பானை அழகான முறையில் நிறைவேற்ற கிருபை செய்வாயாக. அதனுடைய நன்மையை நமக்கு தந்திடு ரஹ்மானே. எந்த விதமான முசீபாக்களும் தொட்டு விடாமல் அழகான முறையிலே அதை நிறைவேற்றுவதற்கு கிருபை செய்வாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக என்னென்ன சூழ்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகிற அத்தனையும் இல்லாமலாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டு மக்களை, ஊர் மக்களை பாதுகாப்பாயாக. நோயாளிகளை குணப்படுத்துவாயாக. கபுராளிகளை மன்னிப்பாயாக. இந்த தியாக திருநாளை அழகான முறையிலே யா அல்லாஹ் உன்னுடைய திருப்பொருத்தத்தோடு கழிப்பதற்கு கிருபை செய்வாயாக. ஆமீன் ஆமீன். வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ